கார்த்திக் தீபம் சீரியலில் இன்னைக்கு ஒரு குட்டி ப்ரோமோ வந்திருக்குது. என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். திவ்யா ரேவதி கிட்ட கேட்குறாங்க, 2 பேரும் ஹனிமூன் வந்திருக்கோம், எதிர்பாராமல் சந்திச்சிருக்கோம், இப்போ எல்லா இடத்தையும் நம்ம சேர்ந்தே சுற்றி பார்க்கணுண்டேங்கிறாங்க. இதுக்கு மறுக்க முடியாமல் ரேவதி, சரிடி நீ சொல்கிற மாதிரி எல்லா பக்கம் போயிட்டு வரலாங்கிறாங்க. சார் உங்களுக்கு ஓகேவான்னு கார்த்திகிட்ட கேட்குறாங்க. கார்த்தி ரேவதியை பார்த்து அவங்களுக்கு என்ன ஓகேனாலும் சரி அப்படின்னு சொல்லிடுறாங்க. ரேவதி கார்த்தியை பார்த்து முறைக்கிறாங்க. நீ சொல்லாம என்ன, நீ தான் நடிப்பில் கெட்டிக்காரனாச்சே, நான் என்ன சொன்னாலும் அப்பவும் நீ என்ன நினைக்கிறியோ அதைத்தானே நீ நடத்துற, எல்லார்ட்டையும் நம்ப வைக்கிறதுல நீ ரொம்ப கெட்டிக்காரனாச்சே அப்படின்னு மனசுக்குள்ள நினச்சிக்கிட்ட ரேவதி, சரி போலாம் அப்படின்னு சொன்னதும் திவ்யா ரொம்ப சந்தோஷமா பார்க்கறக்கு அங்கேருந்து 4 பேரும் கிளம்புறாங்க. போகிற வழியிலேயே ஒரு ஸ்வெட்டர் கடை இருக்கு. ஏ ரேவதி, உனக்கு ரொம்ப குளிரும் போல இருக்குது, ஒரு ஸ்வெட்டர் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லவும் ரேவதியும் சரின்னு போய் அந்த ஸ்வெட்டர் கடையில் வேணுங்கிற ஸ்வெட்டர் ஒன்று வாங்குறாங்க. இந்த கலர் உனக்கு ரொம்ப நல்லா இருக்குடே, சரி போட்டுக்கோ அப்படின்னு போட்டு பார்க்குறாங்க. இவங்க கடையில் ஸ்வெட்டர் எடுத்துட்டு இருக்கும்போது அந்த வழியாக ஒரு கார் ஒன்று வந்துட்டு இருக்குது. இந்த பக்கமாக ஒரு அம்மா வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அவங்க அந்த பக்கம் இருந்து அம்மானு கிராஸ் பண்ணி வரும்போது கால் தட்டி விட்டு அந்த காருக்கு முன்னாடி விழுந்துடுறாங்க. நல்ல வேலை காரை நல்ல சட்டன் பிரேக் போட்டதுனால முன்னாடி வந்து காரில் படல. இந்த குழந்தை அப்படியே மயங்கிடுது. இதை பார்த்ததும் அங்கிருந்து அத்தனை பேரும் ஓடி வந்து ஐயோ என்னாச்சு அப்படின்னு கேட்கவும், இதெல்லாம் ஒன்றாகலை, கால் தட்டி விட்டு கீழே விழுந்ததும் பயத்தில் மயங்கிட்டா அப்படின்னு சொல்ல, இப்போ என்ன செய்யறதுன்னு தெரியலையே, என் பொண்ணு இப்படி கிடக்குறாளேன்னு அந்த அம்மா அழன்னு அழுதுட்டு இருக்காங்க. அழாதீங்கம்மா பார்க்கலாம் இருங்கன்னு கார்த்திகே அந்த குழந்தைக்கு முதல் உதவி செய்கிறாங்க. நெஞ்சை அமுத்தி விட்டதும் மூச்சு இழுத்து பிடிச்சு மறுபடியும் மூச்சு விடும்போது குழந்தை அப்படியே மயக்கத்துலேருந்து எழுந்திரிச்சுக்கோறாங்க. அப்பாடா என்னாச்சோ ஏதாச்சோன்னு நானும் பயந்துட்டேன் தம்பி, நல்ல வேலை என் குழந்தைய காப்பாற்றி கொடுத்துட்டீங்க, ரொம்ப நன்றி, நான் இந்த உதவியை எந்த நாளும் மறக்க மாட்டேன்னு கையெடுத்து கும்பிட்டு குழந்தைய கூட்டிகிட்டு போகிறாங்க. ரேவதியோட ஃப்ரெண்டு திவ்யா கார்த்திகிட்ட சொல்கிறாங்க, நல்ல வேலை இந்த குழந்தைய காப்பாற்றிட்டீங்க, நானும் என்னாச்சு ஏதாச்சுன்னு ரொம்ப பயந்துட்டேங்கிறாங்க. கூட்டத்தில் வந்தவங்க ஒருத்தர் சொல்கிறாங்க, நல்ல வேலை தம்பி, நீங்கள் இருக்கும்படி இந்த குழந்தைய காப்பாற்றிட்டீங்க, எங்களுக்கு என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு கையும் மூடலை காலும் மூடலை, இப்படியெல்லாம் முதலுதவி செய்யணும்னு எங்களுக்கு தோணவும் இல்லை தம்பி. அந்த மாதிரி நேரத்தில் குழந்தைய எப்படி முதலுதவி செஞ்சு காப்பாற்றணும்னு உங்களுக்கு தோணுச்சு, அது வரைக்கும் ரொம்ப சந்தோஷம். எப்படியோ தம்பி அந்த அம்மாவோட குழந்தைய நீங்கள் காப்பாற்றி கொடுத்துட்டீங்க, நான் இங்கே எல்லாத்தோட சார்பிலையும் உங்களுக்கு ரொம்ப நன்றிங்கிறாங்க. இது எல்லாமே அமைதியாக பார்த்துட்டு இருக்கிறாங்க ரேவதி. திவ்யாவும் திவ்யா ஃப்ரெண்டும் சரி நாங்கள் இதோ அந்த இடம் அழகாக இருக்குது பாரு, அந்த இடத்துல நின்று ஃபோட்டோ எடுத்துகிட்டு வரோம் அப்படின்னு சொல்லி 2 பேரும் போய் ஃபோட்டோ எடுக்கிறாங்க. ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் அழகாக ஜோடியாக செல்ஃபி எடுத்துக்கிட்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்கும்போது இந்த பக்கமாக ரேவதி கார்த்தியை தனியாக கூட்டிகிட்டு போகிறாங்க. ஒரு நிமிஷம் இங்கே வாவேன் அப்படின்னு கூப்பிடுவோம். ஒரு கார்த்திக்கு ஒன்றுமே புரியல, நம்ம எதுவுமே செய்யலையே, இவ ஏன் நம்ம மேலே இவ்வளோ கோவமாக இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு இருக்காங்க கார்த்தி. ஆமாம், அந்த குழந்தை வந்து விழுந்ததும் இப்படியெல்லாம் செய்யணும்னு உனக்கு எப்படி தோணுச்சு? இது எல்லாமே ட்ராமா தானே, அந்த குழந்தை விழுந்த வேகத்தில் கொஞ்ச நேரத்தில் கண்ணு முழிச்சிட்டு போகிறா, நீ அப்படி செஞ்ச இப்படி செஞ்சேன்னு உன்னை எல்லாரும் புகழ்ந்து பேசும்போது நீ எதுவும் பேசாமல் அமைதியாக நின்னியே, நீ அந்த மாதிரி ஒன்று அந்த குழந்தைக்கு எதுவுமே செஞ்ச மாதிரி தெரியலையே, அவங்களாம் உன்னை பாராட்டி பேசும்போது கூட அமைதியாக ஏதோ நீ தான் சாதிச்ச மாதிரி நின்றுட்டு இருந்த, இது எல்லாமே ட்ராமா தானேன்னு கேட்குறாங்க ரேவதி. ரேவதி, நீ இது எப்படி வேணாலும் நினச்சிக்கோ, இதை பற்றி எனக்கு கவலை இல்லை, எப்படியோ அந்த குழந்தைய நல்லபடியாக காப்பாற்றியாச்சு, ஆஹா எல்லாரும் உன்னை பாராட்டுறாங்கன்னு நீ ரொம்ப பெருமையில் மிதக்கிற, அப்படித்தானே ரேவதி கண்டபடி பேசிட்டு இருக்கும்போது அங்கே திவ்யா வராங்க. என்ன ரேவதி, எப்போ பார்த்தாலும் என்னை நீ தப்பாக தான் யோசிப்பியான்னு கார்த்தி கேட்கவும், ஆமாம் உன்னை தப்பாக யோசிக்காம நல்ல விதமாப்பா யோசிப்பாங்க, நீ செய்யறது எல்லாமே ட்ராமான்னு எனக்கு தெரியும், அவங்களுக்கு தெரியுமா, அதான் எல்லாரும் உன்னை முழுசாக நம்புறாங்க, ஆனால் என்னால் உன்னை நம்பவே முடியாதுங்கிறாங்க. சரி அது உன்னோட விருப்பங்கிறாங்க கார்த்தி. அப்போ திவ்யா வந்ததும், ஏ ரேவதி இங்கே வாவேன், ரேவதி இந்த மாதிரி இடமெல்லாம் எவ்வளோ சூப்பராக இருக்குதுல்ல, இந்த இடத்துல எல்லாம் நாங்கள் ஃபோட்டோ எடுத்திருக்கோம், இதெல்லாம் உனக்கு அனுப்பியிருக்கேன் பாரு, நல்லா இருக்கான்னு சொல்லு அப்படின்னு கேட்குறாங்க. ரேவதி அவங்க ஃபோன் எடுத்து அவங்க ஃபோட்டோவை ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. ஏய் ரொம்ப சூப்பராக இருக்குடி, அழகாக இருக்குங்கிறாங்க. சரி கொடு இந்த ஃபோட்டோவெல்லாம் ரொம்ப அழகாக இருக்கான்னு உங்கள் அம்மா கிட்ட கேட்கணுங்கிறாங்க. ஏய் அவங்களுக்கு இருக்கு அப்படிங்கவும், ஆமாடி ரேவதி, எனக்கு கல்யாணம் ஆனது அம்மாவுக்கு தெரியாதில்ல, நான் ஃபோட்டோவை அனுப்புகிறேன், அம்மாவுக்கு என் அடையாளம் தெரியுதான்னு பார்க்கலாம், கொடுத்தா நானும் இருக்கேன்னு தெரிஞ்சால் அம்மா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க, ஃபோனை கொடுட்டின்னு ஃபோனை வாங்குறாங்க. திவ்யா அவங்க ஹஸ்பண்டு 2 பேரும் எடுத்துக்கிட்ட ஃபோட்டோவெல்லாம் அனுப்பிக்கிட்டு இருக்காங்க. அப்போ ரேவதியும் அந்த செல்லில் கார்த்தி ரேவதி 2 பேரும் எடுத்துக்கிட்ட ஃபோட்டோவையும் அனுப்புகிறாங்க. இது எதுக்குடி அனுப்புகிற அப்படின்னு கேட்க, என்னடி நாங்கள் 2 பேரும் ஜோடி எடுத்துக்கிட்ட ஃபோட்டோவெல்லாம் அனுப்பும்போது நீங்கள் 2 பேரும் ஜோடியாக இருக்கிற ஃபோட்டோவை அவங்களும் பார்க்கணுன்னு ஆசைப்பட மாட்டாங்களா, அதுவும் நீ அதிகமாகவே எடுத்துக்கல, இதோ இந்த 2-3 ஃபோட்டோ தான் உங்கள்கிட்ட இருக்குது, சரி இன்னைக்கு பார்ட்டி இருக்குல்ல, அந்த பார்ட்டியில் நிறைய ஃபோட்டோ எடுத்து அனுப்பிக்கலாம், இப்போதைக்கு இது போதும்னு சொல்லிட்டு இருக்கிற ஃபோட்டோவெல்லாம் சாமுண்டீஸ்வரிக்கு அனுப்பி வைக்கிறாங்க திவ்யா. சாமுண்டீஸ்வரி சாப்பிட்லான்னு போய் உட்கார்றாங்க. அப்போ பார்த்தா அவங்க ஃபோனுக்கு நிறைய ஃபோட்டோஸ் வந்திருக்கு. என்னது நிறைய ஃபோட்டோ வந்திருக்கு, ஒருவேளை ரேவதி தான் அனுப்பியிருப்பாளா அப்படின்னு ஃபோட்டோவை ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. அங்கே திவ்யா வீட்டுக்காரரு இவங்கெல்லாம் ஜோடியாக நிற்கிறதையும் கார்த்திகை ரேவதியும் ஜோடியாக நிற்கிறதையும் பார்க்குறாங்க. இதில் ரேவதி ரொம்ப சந்தோஷமாக கார்த்தி கையை பிடிச்சிக்கிட்டு தோல் மேலே சாஞ்சு சிரிச்சிட்டு இருக்கிறத பார்த்ததும் சாமுண்டீஸ்வரிக்கு அளவில்லாத சந்தோஷம். அவங்க என்ன நினச்சி எதிர்பார்த்து ரேவதியை ஹனிமூனுக்கு அனுப்பி வச்சோமோ அது நல்லபடியாக நடந்துருச்சு போல இருக்கு. ஃபோட்டோவை பார்க்கும்போது கண்டிப்பாக இவங்க 2 பேரும் அங்கே போய் சந்தோஷமாக இருப்பாங்க போல இருக்கு.
எங்க இங்க வாங்கலாம் அப்படின்னு ராஜராஜன் கூப்பிடுறாங்க. அவங்களும் வராங்க. கூடவே மயில் வாகனம் வராங்க, சந்திரா வராங்க. அம்மா என்னம்மா போனை பார்த்துட்டு இவ்வளவு சந்தோஷமா இருக்கீங்கன்னு ரோகிணியும் துர்காவும் கேட்டுட்டு வராங்க. ரேவதி மாப்பிள்ளை கூட எவ்வளவு சந்தோஷமா போட்டோ எடுத்திருக்கா பாருங்கன்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ராஜராஜன் மயில் வாகனம் இவங்க எல்லாத்துக்கிட்டையும் கொடுக்குறாங்க. அவங்களும் பார்த்துட்டு ஆஹா, ஆரம்பத்துல கார்த்தியை வெறுத்தா இப்ப கார்த்தியை பத்தி புரிஞ்சுக்கிட்டா போல இருக்கு. அதான் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இதுதானே நம்ம எதிர்பார்த்தோம்னு நினைக்கிறாங்க ராஜராஜன். அப்பாடா, எப்படியோ நம்ம சகல அங்க போய் சந்தோஷமா இருக்காரு, அதுவே நமக்கு திருப்தின்னு நினைக்கிறாங்க மயில் வாகனம். ரேவதியும் ரோகிணியும் போட்டோவை பார்த்துட்டு என்னது நேத்து வரைக்கும் கார்த்திகோட சேர மாட்டேன்னு சொல்லிட்டு இருந்த அக்கா இன்னைக்கு இவரோட கையை பிடிச்சிட்டு தோள் மேல சாஞ்சு இவ்வளவு சந்தோஷமா இருக்காளே, மாறிட்டாளான்னு நினைக்கிறாங்க ரோகிணி. சந்திராகிட்டையும் காட்டுறாங்க. சந்திராவுக்கு அடிவயிறெல்லாம் வேகுது. நாம ஒன்று நினைச்சா இங்க ஒன்று நடந்திருக்குது. இவங்க ரெண்டு பேர்த்தையும் பிரிச்சு வைக்கிறதுக்காகத்தானே மாயாவை ஏற்கட்டுக்கு அனுப்பியிருக்கோம். ஆனா இங்க என்னடானா ரேவதியும் டிரைவர் பையனும் எங்கெங்கயோ சுத்திட்டு ஜாலியா போட்டோ எடுத்து இங்க அக்காவுக்கு அனுப்பிக்கிட்டு இருக்காங்க. அங்க போய் மாயா என்னதான் பண்ணிட்டு இருக்கா? ரேவதி கூட இந்த அளவுக்கு மாறிடுவான்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. ஒருவேளை ரேவதி அந்த டிரைவர் பையல பிடிக்காத மாதிரி நடிச்சிட்டு இப்ப எவ்வளவு ஒட்டி உரசிக்கிட்டு இருக்கா. ச்சே, இதை இப்படியே விடக்கூடாது, ஏதாவது ஒன்று பண்ணியே ஆகணும். பார்க்கறக்கே ரொம்ப எரிச்சலாக இருக்குது. எங்கள் அக்காக்காரியும் இதை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறா. ஏதோ சாதிக்காததை சாதிச்ச மாதிரி எல்லாம் பெருமையாக நினைக்கிறா. இதை இப்படியே விட்டா இந்த டிரைவர் பையன் திரும்பி வந்ததும் உரிமையோடு இந்த வீட்டில் மாப்பிள்ளைன்னு உட்காந்துக்கும். அக்காக்காரியை சொல்லவே வேண்டாம். இந்த ஃபோட்டோவை பார்த்ததுக்கே இவ்வளவு சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறாளே, இன்னும் நேரில் அவன் வந்துட்டான். ரேவதியும் கார்த்தியும் ஒற்றுமையாக சேர்ந்துட்டாங்கன்னா அவ்வளவுதான், தலையில தூக்கி வச்சு கொண்டாடிட்டு இருப்பா. அதுக்கு விடக்கூடாது. அவன் வந்து வராதுக்கு முன்னாடி வீட்டை விட்டு வெளியே போன்னு சொல்ற மாதிரி ஏதாவது பண்ணியே ஆகணும். பிளான் பண்ணலான்னு யோசிக்கிறாங்க சந்திரா. சந்திரா உடனே மாயாவுக்கு ஃபோன் பண்றாங்க. அங்க என்ன பண்ணிட்டு இருக்கிற மாயா? மாயா, ஏற்காட்டில் நீ என்னதான் பண்ணிட்டு இருக்க? அந்த டிரைவர் பையலும் ரேவதியும் ஜாலியா டூர் போய்கிட்டு இருக்கிறாங்க. நான் சொன்ன வேலையை விட்டுட்டு அங்க என்ன எல்லாம் ஏற்காட்டை பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்கிறியான்னு கேக்குறாங்க. ஐயோ மேடம், புரியாம பேசாதீங்க. நானும் அவங்க எல்லாம் எங்கெல்லாம் போறாங்களோ அங்கெல்லாம் பின்னாடி ஒளிஞ்சு மறைஞ்சு போய்கிட்டு தான் இருக்கேன். எனக்கு வாய்ப்பு கிடைக்கும்போதெல்லாம் அப்பப்ப ஏதாவது ஒன்று பண்ணிட்டு தான் இருக்கேன். ரேவதியோட ஃப்ரெண்டு திவ்யான்னு ஒரு பொண்ணு வந்திருக்கா. அவ தான் இவங்க ரெண்டு பேர்த்தையும் சேர்த்து வச்சு அங்கங்க கூட்டிட்டு போயிட்டு இருக்கா. அவளோட எனக்கு பெரிய தொல்லையா இருக்கு. இவங்க வெளியில போற இடத்துல எல்லாம் நான் மறைஞ்சு ஒளிஞ்சு பார்க்க வேண்டியதா இருக்கு. ஆனாலும் இதுல ஒரு நல்ல விஷயம் என்ன தெரியுமா மேடம்? இன்னைக்கு நைட்டு ரேவதிக்கும் அந்த டிரைவர் பையலுக்கும் ஒரு பார்ட்டி வச்சிருக்காங்க. அந்த பார்ட்டியில இன்னைக்கு என்னெல்லாம் கூத்து நடக்க போகுது பாருங்க. நீங்க சொன்னதை விடவே நான் சிறப்பா செஞ்சு விட்டுருவேன். ரெண்டு பேத்துக்கு இதனால பெரிய சண்டை வந்துடும். ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டு திரும்பி வரத்தான் போறாங்க பாருங்கங்கிறாங்க மாயா. ஆமாமா, வாய்கிலேயே ஏதாவது ஒன்று சொல்லிட்டு தான் இருக்கேன். ஆனா இன்னும் இது வரைக்கும் எதுவும் செஞ்ச மாதிரி தெரியல. இப்ப பார்த்தா இவங்க ரெண்டு பேரும் ஹனிமூன்லயே ஃபர்ஸ்ட் நைட்டையும் கொண்டாடிட்டு தான் திரும்பி வருவாங்க போல இருக்கு. இங்க எங்க அக்கா கருத்தி சந்தோஷம் தாங்க முடியாம தலகால் புரியாம ஆடிட்டு இருக்கா. இதையெல்லாம் என்னால பார்த்துக்கிட்டு சகிச்சுட்டு இருக்கவே முடியலைங்கிறாங்க சந்திரா. நீங்க கவலைப்படாதீங்க, நாளைக்கு ஒரு நல்ல நியூஸோட நான் ஃபோன் பண்றேன்னு சொல்லிட்டு மாயா போனை கட் பண்றாங்க. திவ்யா பார்ட்டி வைக்கிறேன்னு சொன்னதும் ரேவதிக்கு இது பிடிக்கவே இல்லை. இதெல்லாம் எதுக்கடி தேவையில்லாத வேலைங்கிறாங்க. என்னடி, உன் கல்யாணத்துக்கு தான் எங்களால வர முடியல, இங்கேயாவது உங்க கல்யாண நாளை செலிப்ரேட் பண்ண வேண்டாமா அப்படின்னு திவ்யா சொல்லவும் மறுக்க முடியாம ரேவதி அமைதியா இருக்காங்க. சரிடி, உன் இஷ்டங்கிறாங்க. ரேவதியும் கார்த்தியும் ரெடியாகி அந்த டைமுக்கு ஹோட்டலுக்கு வர சொல்றாங்க. ரேவதியும் கார்த்தியும் நல்லா ரெடியாகி ஜம்முன்னு வந்து நிக்கிறாங்க. கார்த்தி வந்து பார்த்துட்டு என்னது இன்னைக்கு பார்ட்டின்னு சொன்னாங்க, ஒருத்தரையுமே காணுமேன்னு கேட்டுட்டு இருக்கும்போது திவ்யா வீட்டுக்காரரும் அவங்களுக்கு பின்னாடி பெரிய ஹேங்க வருது. அவங்க எல்லாத்தையும் பார்த்ததும் ரேவதிக்கு அதிர்ச்சி. ஏய் திவ்யா, என்னடி இது, நம்ம ஃப்ரெண்ட்ஸுங்களெல்லாம் நீ எப்போ கூப்பிட்டேன்னு கேட்குறாங்க ரேவதி. நீ கல்யாணமாகி ஹனிமூனுக்கு வந்திருக்கிற விஷயத்த ஃப்ரெண்ட்ஸுங்க அத்தனை பேர்த்துக்கும் இன்வைட் பண்ணிட்டேன். இன்னைக்கு பார்ட்டி இருக்குன்னு சொன்னேன், எல்லாரும் வந்துட்டாங்க பாருடி, ஜாலியா பார்ட்டி கொண்டாடலாங்கிறாங்க திவ்யா. எல்லாரும் ஒன்று சேர்ந்த மாதிரி கை தட்டிட்டு வாழ்த்து சொல்லிட்டு உள்ள வர்றாங்க. வந்து ஃபங்க்ஷன் ஆரம்பிச்சிருக்காங்க. ரேவதியை கேக்கு வெட்ட சொல்றாங்க. ரேவதியும் கேக்க வெட்டி கார்த்திக்கு ஊட்டி விடுறாங்க. சார், நீங்க என்ன பார்த்துட்டு இருக்கீங்க, நீங்களும் உங்க ஒய்ஃப் ரேவதிக்கு நீங்க கேக்க ஊட்டி விடுங்கன்னு சொல்லவும் ரேவதி ஐயோ இவங்களோட அட்டகாசம் தாங்க முடியலையே, சரி இவளுகிட்ட இருந்து இப்ப தப்பிக்கவே முடியாது, பேசாம நினைக்க வேண்டியதான்னு நினைச்சிட்டு கார்த்தி ஊட்டி விடும்போது ரேவதியும் அதை வாங்கி சாப்பிட்டுக்கிறாங்க. பார்ட்டி முடிய போற நேரத்துல எல்லாத்துக்கும் ஜூஸ் கொண்டு வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. அப்ப மாயா ஹோட்டல் சர்வரை தனியா கூட்டிட்டு போய் உங்களுக்கு எவ்வளவு பணம் வேணாலும் தரேன், இந்த ஜூஸ் மட்டும் அதுவும் அங்க கிரீன் கலர் சாரி கட்டி இருக்காங்கல்ல அவங்களுக்கு கொடுங்கன்னு சொல்றாங்க. ரேவதியை கை காட்டுனதும் அந்த சர்வர் சரின்னு சொல்லிட்டு அந்த ஜூஸை மட்டும் எடுத்துட்டு போய் ரேவதி கிட்ட கொடுக்குறாங்க. ரேவதியும் அதை வாங்கி யதார்த்தமா குடிச்சிடுறாங்க. மற்ற ஜூஸ் எல்லாரும் வாங்கி குடிச்சிட்டு சாப்பிட்டு கிளம்புறாங்க. ரேவதி அந்த ஜூஸை குடிச்சதும் அவங்கனால நேர் நிக்க முடியல, அப்படியே தலை சுத்துற மாதிரியும் தள்ளாடிக்கிட்டு நிக்கிறாங்க. என்னாச்சு ரேவதி, உனக்கு என்னாச்சுன்னு கேக்குறாங்க கார்த்தி. ரேவதி எதுவும் பேச முடியாம அப்படியே மயங்கி சரிஞ்சு கிடக்குறாங்க. இதை பார்த்த கார்த்தி ஜூஸ் குடிச்சதும் ரேவதிக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லி கார்த்தியை அப்படியே ரேவதியை தூக்கிட்டு போறாங்க. ரூமுக்கு கூட்டிட்டு போய் கட்டில படுக்க வச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா ரேவதி சாப்பிட்டதெல்லாம் வாமிட் பண்ணிடுறாங்க. அவங்க புடவையெல்லாம் நாசி கார்த்தியோட ட்ரெஸ்லையும் வாமிட் பண்ணிடுறாங்க. கார்த்திக்கு என்ன செய்யறதுன்னே தெரியல. சரி திவ்யாவை கூப்பிடலான்னு சொல்லி திவ்யாவை கூப்பிடுறாங்க. திவ்யா வந்து பார்த்துட்டு ஐயோ சாப்பிட்டது ஏதோ சேர்ல போல இருக்கு, அப்படியே இருந்தாலும் நாம எல்லாம் சாப்பிட்டா அதே கூல்ட்ரிங்க்ஸ் தானே இவளும் சாப்பிட்டா, இவ மட்டும் ஏன் இப்படி மயங்கிட்டா, சரி கிளீன் பண்ணி நான் வேற ட்ரெஸ் மாத்தி விடுறேன். அச்சோ உங்க ட்ரெஸ் எல்லாம் வாந்தி எடுத்துட்டாங்க, நீங்களும் போய் ட்ரெஸ்ஸை
எல்லாம் மாற்றிக்கிட்டு வாங்கன்னு சொல்லவும் கார்த்தியும் போய் அவங்க ட்ரெஸ் எல்லாம் மாற்றிட்டு வராங்க. இந்த பக்கம் புடவையை மாற்றி சுடிதார் போட்டு படுக்க வைக்கிறாங்க. அடுத்த நாள் காலையில் ரேவதி எழுந்திரிச்சு பார்க்குறாங்க. நைட்டு நான் புடவை தானே கட்டியிருந்தேன், பார்ட்டிக்கு போயிட்டு திரும்பி வரும்போது என்ன நடந்ததுன்னே தெரியலையேன்னு நினைப்பே இல்லாமல் ஞாபகப்படுத்தி பார்க்குறாங்க. ஒன்றுமே ஞாபகத்துக்கு வரலன்னு திரும்பி பார்க்கும்போது அந்த பக்கம் கார்த்தி படுத்திருக்காங்க. கார்த்தியை பார்த்ததும் ரேவதி அதிர்ச்சி அடைகிறாங்க. என்னடா இது, நைட்டு பூரா இந்த டிரைவர் நம்ம கூட தான் இருந்தாரா? அச்சோ, நம்மளுக்கும் தெரியாமல் நம்மளை ஏதாவது பண்ணியிருப்பாரான்னு சந்தேகம் வருது ரேவதிக்கு. கார்த்தியை போய் தட்டி எழுப்புறாங்க. என்ன நினச்சிட்டு இருக்கேன், உனக்கு தான் இந்த ரூமில் தங்க வேண்டாம்னு சொன்னனால நீ என் கூடவே இருந்தியா? நைட்டு என்ன செஞ்சா? நான் புடவை தானே கட்டியிருந்தேன், நான் எப்படி இப்போ சுடிதார் மாற்றிருக்கேன்னு கேட்குறாங்க. நான் எது சொன்னாலும் நீ நம்ப போகிறதில்ல. நைட்டு என்னென்னமோ நடந்துருச்சு, நீ எதெல்லாம் நடக்கக்கூடாதுன்னு நினச்சியோ அதெல்லாம் நடந்துருச்சுங்கிறாங்க. இதை கேட்டதும் ரேவதிக்கு அதிர்ச்சியில் அப்படியே உறைஞ்சு போய் நிற்கிறாங்க. தான் நான் உன்னை வெளியே போன்னு சொன்னேன், நீ ரொம்ப மோசங்கிறது எனக்கு நல்லா தெரியுங்கிறாங்க ரேவதி. மறுபடியும் நீ என்னை தப்பாவே தான் நினைப்பியாங்கிறாங்க. ஆமாம், தப்பானவனா தப்பாக தான் நினைக்க முடியுங்கிறாங்க ரேவதி. அப்போ திவ்யா வராங்க. ஏ ரேவதி, நைட்டு நீ பண்ணின அட்டகாசம் இருக்கே, அப்பப்பா பாவடி, அவர் வேலையெல்லாம் நீ வாமிட் பண்ணிட்டே தெரியுமா? அவர் அப்போ கூட சகிச்சுக்கிட்டு உன்னை பாதுகாப்பாக கூட்டிகிட்டு வந்து படுக்க வச்சாரு. உனக்கு நான் தான் க்ளீன் பண்ணி ட்ரெஸ் மாற்றி விட்டேன், ரொம்ப ஹெல்ப் பண்ணாருடி. ரேவதி, உன் வீட்டுக்காரர் பரவாயில்ல, இதே என் வீட்டுக்காரராக இருந்தால் பக்கத்தில் கூட வந்திருக்க மாட்டாங்கன்னு சொல்கிறாங்க. அடுத்தது என்ன நடக்கும்?